அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்கோர் சிறுகதை கடைசி வரை நேசித்தார் என்ற தலைப்பில். ஒரு காட்டில் 2 மான்கள் தாகத்தோடு தண்ணீருக்காக பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு இடத்தில் மிக கொஞ்சம் தண்ணீரை கண்டு ஆண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் காத்திருந்தது. பெண்மான் குடிக்கட்டும் என்று ஆண்மான் காத்திருந்தது. கடைசியில் ஒன்றில்லாமல் மற்றது குடிக்காது என்பதை அறிந்து அவை 2ம் தண்ணீரில் வாய் வைத்தது. ஆனால் தண்ணீரோ குறையவில்லை. காரணம், 2மே ஒன்று கொண்டு பாசாங்கு செய்து மற்றது குடிக்கட்டும் என்று காத்திருந்தது தான். எவ்வளோ பெரிய அன்பு! அன்பு தியாகம் செய்யும் அன்பானவர்களே. ஒரு கணவனும் மனைவியும் ரயில்வே பாதையை கடந்து குறுக்கே செல்லும்போது மனைவியின் கால் தண்டவாளத்திலே மரக்கட்டுக்கு இடையிலே நன்றாக சிக்கிக்கொண்டது. மனைவியின் காலை எடுக்க கணவன் ஆனமட்டும் முயற்சித்தான். வந்தோ ஒரு துரித ரயில் வண்டி வேகமாக இவர்கள் நோக்கி வந்தது. நகர முடியாத மனைவி, ஐயோ அத்தான், நீங்கள் ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சினாள். ஆனால் அவனோ அவளை காப்பது போல் அவளை அப்படியே மூடிக்கொண்டு அசையாமல் நின்றான். அன்பே, எப்போதும் உன்னுடன் நான் இருக்க விரும்புகிறேன் என்றான். உறுதியோடு இருவரும் ஒன்றாக மரித்தார்கள். ஆம் அன்பானவர்களே, நம் அருமை ஆண்டவர் தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் இடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13:1 சொல்லுகின்றது. அவர் சிலுவை கண்டு பயந்து ஓடிவிடாமல் எனக்காக, உங்களுக்காக, இந்த முழு உலகத்துக்காக பாடு மரணங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இத்தனை உள்ள அன்புள்ள இரட்சகரை எப்படி நாம் புறக்கணிக்க முடியும்? ஒருவன் தான் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்க அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 சொல்லுகின்றது. ஆமேன். தேவத்தானே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.